அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற உயரிய லட்சியத்தோட ஒரு எழுச்சி பயணத்தை தொடங்கியிருக்காரு. புரட்சி தமிழரோட பயணத்துல இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தோட வானூர், மயிலம், செஞ்சி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகள்ல அவரு சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திக்கிறாரு. அந்த 3 தொகுதிக்குமா அதிமுக ஆட்சி காலத்துல செய்யப்பட்ட சாதனைகளை பார்க்கலாம். அதே சமயத்துல திமுக அளிச்ச வேதனைகளையும் பார்க்கலாம். வானூர் தொகுதியில கடந்த 25 வருஷங்களா 5 முறை அதிமுகவே வெற்றி பெற்று அதிமுகவோட அசைக்க முடியாத கோட்டையா இருக்கு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல வானூர் மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையான அரசு கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். ஆனா விடியா திமுக அரசு எந்த நன்மையும் செய்யல. மக்களோட அத்தியாவசிய குடிநீர் பிரச்சனையை தீர்க்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. மக்களுக்கு மருத்துவ வசதிகளை நிறைவேற்றிக் கொள்ள போதிய மருத்துவமனைகள் இல்ல. புதுச்சேரியை மட்டுமே மக்கள் நாடுற நிலை இருக்கு. பல்வேறு கடற்கரை கிராமங்கள்ல கடல் நீர் சீற்றம், கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்கணும் அப்படின்னு மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை விடுத்துட்டு வராங்க. ஆனா விடியா திமுக அரசு இத கண்டுக்கவே இல்லை. மயிலம் பகுதியின் வளர்ச்சிக்காக விடியா திமுக அரசு எந்த நன்மையும் செய்யல. மயிலம் சட்டமன்ற தொகுதியில விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பா நீர்ப்பாசன வசதிகள் மற்றும் சாலை வசதிகள் மேம்பாடு ஆகியவை முக்கிய பிரச்சனைகளா இருக்கு. இதையெல்லாம் தவிர வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி சார்ந்த பிரச்சனைகளும் இந்த பகுதியில இருக்கு. மேலும் அடிப்படை வசதிகளான குடிநீர் மற்றும் சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைகளும் இந்த பகுதியில இருக்கு. திமுக ஆட்சியில மயிலம் தொகுதி மக்கள் மகிழ்ச்சியா இல்ல. செஞ்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருந்த பேருந்து நிலையத்தை உடைச்சு திமுகவோட அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டினாரு. அதுல தரமே இல்ல. ஒரு அமைச்சரா இருந்து இந்த தொகுதிக்கு அவர் எந்த நன்மையும் செய்யல. வறட்சியோட பிடியில செஞ்சி மக்கள் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. திருக்கோவிலூர் பெண்ணை ஆற்றுல இருந்து கொண்டு வரப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டம் முழுமையா செயல்படல. செஞ்சி கோட்டை சுற்றுலா மையமா அறிவிக்க ஒரு அமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கலாமா இல்லையா? செய்யல. ஒரு சிறு தொழிற்சாலை கூட இந்த பகுதியில இல்ல. அப்புறம் எப்படி வேலை வாய்ப்பு உருவாகும்? திமுக அரசு இத பத்தி கண்டுக்கவே இல்லை. இது எல்லாத்தையும் மாத்த அதிமுக ஆட்சி மறுபடியும் வரணும். எடப்பாடி தான் வராரு, ஸ்டாலினை விரட்ட போறாரு. இதுதான் தமிழக மக்களோட குரலா இருக்கு.